ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபன் டெய்லர்ஸ். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ்னுடைய பேக் பார்ட்டை வந்து கொஞ்சம் ஒரு புதுசாக ஒரு மெத்தடில் வந்து வெட்டி காட்டியிருந்தேன். இப்போ நாம் வெட்டுறது வந்து ப்ளவுஸ்னுடைய ஃப்ரண்ட் பார்ட்டு. ஃபஸ்ட்டு நாம் செஞ்சோம் பாருங்கள், அதே மெத்தடில் வந்து வெட்டி காட்டுறேன். சரிங்களா? ஏன் இந்த மெத்தடில் வெட்டி காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தடுக்கும் அந்த மெத்தடுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மெத்தடை வந்து நான் வெட்டி காட்டுறேன். இந்த வீடியோஸை பாருங்கள். இதில் வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட பண்ணியிருப்பேன். அந்த மெத்தட் மாற்றி வெட்டும்போது அந்த மெத்தட் எப்படி வெட்டாதுன்னு மட்டும் நான் சொல்லித்தரேன். சரிங்களா? இந்த எக்ஸ்ப்ளனேஷனோட வர வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தான் அதில் வர எல்லா விஷயமும் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஓகே, இப்போது ஒரு ப்ளவுஸ்னுடைய ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி வெட்டதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேக் பார்ட் கட்டிங் வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ புது மெத்தட்னுடைய லிங்க்கும் கொடுக்குறேன், பழைய மெத்தட்னுடைய லிங்க்கும் கொடுக்குறேன். சரிங்களா? போயிட்டு பாருங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுருங்க. நம்ம சேனலில் அடுத்த வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்களா? இப்போ பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே வெட்டி வச்ச பேக் பார்ட்டை வந்து கரெக்டாக நம்ம செட் பண்ணிக்கிட்டோம். செட் பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த வெட்டில்லாத அளவுக்கு கரெக்டாக நம்ம அந்த லைனை வந்து ஃபஸ்ட்டு போட்டோம். இப்போது கீழே வந்து கரெக்டாக நம்ம பேக் சைடில் வந்து 1.5 இன்ச் விட்டு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதுக்கு நேர்லேயே வந்து ஃப்ரண்ட் பார்ட்லேயும் வந்து ஒரு சின்ன சின்ன மார்க் வந்து பண்ணிக்கோங்க. மேலே பாருங்கள், 1/2 இன்ச் வந்து தையலுக்கு விட்டுருக்கோம். அதையும் வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். கழுத்தினுடைய அளவையும் வந்து கரெக்டாக வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஹார்ம்குள் ரவுண்டையும் வந்து அதே மாதிரி கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்ஸை மட்டும் வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம பேக் பார்ட்டை வந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஓகே, பேக் பார்ட்டை எடுத்தாச்சு. இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு நாம் மெஷர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த லென்த்தை வந்து அளந்துக்கோங்க. இதை அளந்துட்டு அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த லென்த்தை வந்து அளந்துக்கோங்க. அதை வந்து இந்த இடத்துல வைங்க. கீழே வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டுட்டிங்கன்னா அந்த நேர் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த ஹைட்டை நீங்கள் இப்படியும் வந்து மெஷர் பண்ணலாம். இப்படி வச்சுட்டும் நீங்கள் மார்க் பண்ணலாம். கீழே இருந்து அந்த லென்த்தை வந்து மெஷர் பண்ணிவிட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, மொத்தத்தில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு எல் ஷேப் வந்து உங்களுக்கு வந்துடணும். அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பார்ட்டில் இருந்த அளவு வந்து அப்படியே நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். அதில் இருந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ளே குடஞ்சி வரணும். அதை வந்து நம்ம உள்ளே தள்ளி வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதை வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல தான் வந்து நமக்கு 3rd டாட் வந்து கிடைக்கும். சரிங்களா? இந்த ரவுண்டில் வந்து நான் வந்து உள்ளே 1 இன்ச் வந்து உள்ளே தள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள். அதாவது அந்த எல் ஷேஃப்னுடைய எண்டிலிருந்து 1 இன்ச் உள்ளே தள்ளிட்டு அந்த மெஷர்மெண்ட்டில் தான் வந்து 3rd டாட் வந்து நாம் பிடிக்கணும். இப்போ அந்த டாட் பிடிக்கிறதுக்காக தான் வந்து இந்த கிராஸ் வந்து நாம் கொடுக்குறோம். நார்மலாக வந்து பேக் பார்ட்டில் இருக்கிற அளவு நம்ம அப்படியே வச்சோம்னா அந்த டாட் பிடித்த பிறகு வந்து இந்த லென்த் வந்து குறைஞ்சிரும். சரிங்களா? அதனால தான் வந்து அந்த 1/2 இன்ச் வந்து உள்ளே குறைச்சி வெட்டுறோம். அப்படி வெட்டும்போது அந்த கிளாத்தினுடைய ஸ்ட்ரெச்சபிள் வந்து அதிகமாகும். அதனால் நம்ம டாட் பிடிச்சோம்னாலும் அந்த சைடில் வந்து குறையிறது வந்து குறையாமல் இருக்கும். கரெக்டான அளவு வந்து நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? அதனால தான் வந்து அந்த ரவுண்டில் வந்து எக்ஸ்ட்ரா நாம் வெட்டுறோம். ஓகே, அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து மற்ற சேனல்ஸில் கொடுத்துருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. தெரியாமல் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறதை விட தெரிஞ்சு இதுக்காக தான் நம்ம இந்த கட்டிங் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு பண்ணுறது தான் வந்து சரியான முறை. ஓகே, இப்போது இந்த இடத்துலையும் வந்து ஒரு சின்ன டவுட் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன டவுட்னு பார்த்தீங்கன்னா, ஹூக் கட்டியிருக்கிற சைடு நாம் வைக்கும்போது கார்னரில் நாம் வைக்கக்கூடாது. உள்ளே 1/4 இன்ச் தள்ளி வச்சோம்னா தான் அளவு கரெக்டாக வரும். சரிங்களா? ஆனால் ஹூக்கு மாற்ற சைடு நாம் வைக்கும்போது இப்படி உள்ளே வந்து தள்ளி வைக்க தேவையில்லை. நம்ம கார்னரில் வச்சுட்டு இந்த ரவுண்டை வந்து திருப்பிட்டோம்னாவே வந்து அந்த அகலம் வந்து நமக்கு கரெக்டாக கிடச்சிரும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், கீழே நம்ம 1.5 இன்ச் பேக் சைடு வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த மார்க்கிலிருந்து மேலே நாம் வைக்கும்போது கழுத்தினுடைய லென்த் வந்து நமக்கு அதிகமாக வரும். சரிங்களா? ஒரு சில ப்ளவுஸில் தான் இந்த மாதிரி அதிகமாக வரும். மேக்ஸிமம் வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து அதிகமாக வந்தது. ஷோல்டர் ஜாயிண்ட்டை வந்து மேலே ஏற்றி போடும்போது கீழே வந்து ஏறுது. சரிங்களா? அந்த கீழே நாம் பண்ணியிருக்கிற மார்க்லேருந்து ஒரு 1/2 இன்ச் 3/4 இன்ச் வந்து மேலே ஏறி வருது.
ஆனால் அப்படி தான் நீங்கள் வைக்கணும். அளவு ப்ளவுஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா அளவு ப்ளவுஸில் இருக்கிறத அப்படியே நம்ம காப்பி பண்ணி வெட்டணும்னா அதை வந்து நம்ம ஏற்றி வச்சு தான் நம்ம பண்ணணும் சரிங்களா. மேலே வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு அரை இன்ச் மட்டும் இருந்தால் போதும். அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம இந்த சென்டர் பண்ணுறது வந்து ஷோல்டர்னுடைய சென்டர் பாயிண்டில் வந்து வரணும். அது வந்து சென்டர் டாட்டுக்கான மெஷர்மெண்ட். ஓகேங்களா, இது வந்து துல்லியமான அளவு. இதே வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி வைக்கணும்னா அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம எடுத்துகிட்டு அதே அளவு நாம் காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த மெஷர்மெண்ட் வந்து 3 இன்ச் இருக்குது. அந்த 3 இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கும்போது நாம் வச்சுருக்கிற அதே அளவில் வந்து கரெக்டாக வரல. ஒரு பாயிண்ட் அளவுக்கு வந்து மிஸ் ஆகுது சரிங்களா. அந்த ஒரு பாயிண்ட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அளவு ப்ளவுஸில் இருக்கிறது ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. நாம் சென்டர் பாயிண்ட்டை மெஷர் பண்ணி வச்சது வந்து ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த மாதிரி வித்தியாசங்கள் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிறதும் நாம் வந்து கட்டிங்கை மாற்றி பண்ணுறதுலையும் வந்து வரும். அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அளவு ப்ளவுஸில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் செஞ்சுக்கோங்க சரிங்களா. ஏன்னா வந்து அது தப்பாகவே இருந்தாலும் அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அதனால தான் அது சரியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நமக்கு முக்கியம். ஓகேங்களா, நம்ம கரெக்ஷன் பண்ணி தச்சு அது வந்து அவங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். அதை வந்து செய்யாதீங்க. தப்பாக இருக்குது, இந்த இடமெல்லாம் வந்து எங்களுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் இந்த மெஷர்மெண்ட் படி நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, இந்த டாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது சென்டராக வந்து 3 டாட்லேயும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் லைன் போட்டிருக்கேன். அந்த லைன் போட்டுட்டு அதில் சென்டர் பாயிண்ட் வருது பாருங்கள், அதிலிருந்து ஒவ்வொரு இன்ச் வந்து உள்ளே அடக்கி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து டாட்டுக்கான மெஷர்மெண்ட். இந்த மெஷர்மெண்ட் படி வந்து நீங்கள் டாட் பிடிச்சிட்டிங்கன்னா கப் ஷேப் வந்து பக்காவாக வந்துடும். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு அரேஞ்ச் விட்டுருங்க. கீழே பட்டி ஜாயிண்ட்டுக்கு வந்து அரேஞ்ச் விட்டுக்கோங்க. பட்டி ஜாயிண்ட்டு நீங்கள் 1/4 இன்ச் தான் போடுவீங்கன்னா 1/4 இன்ச் மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம தையல் எந்த அளவுக்கு பிடிக்கிறோமோ அந்த மெஷர்மெண்ட்டு தான் நம்ம கூட எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். அதே மாதிரி ஹூக் பட்டி சைடு பார்த்திங்கன்னா கழுத்து ரவுண்டு திருப்புறத்துக்கு வந்து 1/4 இன்ச்சும் சென்டர் டாட்டுக்கு வந்து அரை இன்ச்சு, கீழே ஒரு 1/4 இன்ச், டோட்டலாக வந்து 1 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கணும். ஓகேங்களா, அதையும் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், அதனால் இப்போ சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ பட்டியினுடைய லென்த்தை மெஷர் பண்ணிவிட்டு கூட 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த நேரில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மேலே வந்து ஏற்கனவே தையலுக்கு வந்து 1 இன்ச் விட்டுருக்கோம். அந்த நேர் வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக தான் வரும். லைன் வந்து கிராஸாக வரும். அதுதான் வந்து சைடு ஜாயிண்ட்டுக்கான மெஷர்மெண்ட் சரிங்களா. அந்த மெஷர்மெண்ட் படி இந்த கிராஸில் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டி ஜாயிண்ட்டுக்கு அரை இன்ச் கீழே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். ஓகேங்களா, அதுதான் வந்து பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட்டினுடைய சைடு ஜாயிண்ட் லென்த் வந்து அதிகமாக போகிறதுக்கான காரணம். ஓகே, தைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் வந்து ஒன்றா சேர்த்து மடித்து போடும்போது பேக் பார்ட் கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும் வந்து லென்த்து கொஞ்சம் அதிகமாக வந்துடும் பட்டியெல்லாம் ஜாயின் பண்ணி முடித்த பிறகு. அந்த கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி பட்டியினுடைய லென்த்தை மெஷர் பண்ணி கூட 2 இன்ச் டாட்டுக்காக சேர்த்துட்டு அந்த நேரில் மேலே வந்து 1 இன்ச் எடுத்திருக்கோம். கீழே வந்து எவ்வளோ கிராஸ் வந்தாலும் சரி அந்த கிராஸில் வந்து இந்த லென்த்தை வந்து அளவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் சரிங்களா. அப்படி இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து மிஸ்டேக் வரும். அதை வந்து பண்ணாதீங்க. ஓகே, இந்த லைனை வந்து நாம் வி ஷேப்பில் போட்டுட்டு அதை வந்து லைட்டாக ரவுண்ட் பண்ணியிருக்கோம். அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கொடுக்கறது நல்லது. ஏன்னா பட்டி ஜாயின் பண்ணும்போது சிரமம் இல்லாமல் இருக்கும் சரிங்களா. கொஞ்சம் கூட ஒரு அளவு மிஸ் ஆகாமல் வரணும்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கிராஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வெட்டிக்கோங்க. இப்போ நாம் பண்ணுற இந்த மெத்தட் இல்லாமல் இன்னொரு மெத்தடில் வந்து ப்ளவுஸினுடைய ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு வீடியோவில் சொல்லித்தரேன் சரிங்களா. அந்த மெத்தட் பார்த்திங்கன்னா அது குறுக்கு பீஸ் வராத அளவுக்கு, கைக்கு வந்து குறுக்கு பீஸ் வராமல் இப்போ நம்ம வெட்டுற ஸ்ட்ரெயிட் பீஸ்லேயே வந்து ஸ்லீவ் எடுத்துக்கிற மாதிரி ஒரு மெத்தட். ஓகே, அதுலேயும் வந்து ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது.
நம்மளுக்கு வந்து அந்த லென்த்தில் வந்து ஸ்லீவ் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய சிரமங்கள் இருக்குது. அதனால தான் இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து அந்த மெத்தட் வந்து சொல்லித்தரல. இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா குறுக்கு பீஸ் தான் வந்து ஸ்லீவில் வரும். மற்றது எல்லாமே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து நம்ம வெட்டிக்க முடியும். ஓகேங்களா? அதனால தான் இதே மெத்தட் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து சொல்லி கொடுத்துட்டு வந்தோம். ஒரு சில வியூவர் வந்து அதை நோட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து அந்த மெத்தடில் ஒரு பேக் பார்ட் கட்டிங் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே இப்போ பட்டியினுடைய மெஷர்மெண்ட்டையும் வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி வெட்டிக்கலாம். ஓகேங்களா? பட்டி வந்து ஏற்கனவே நம்ம கிராஸ் வெட்டிட்டோம். மேல் பக்கம் வந்து கிராஸ் வெட்டிட்டோம். இப்போது கீழ்ப்பக்கம் வந்து கரெக்டான அளவில் வந்து நம்ம வச்சுக்கிறதுக்கான மெஷர்மெண்ட்டை வந்து பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ தையல் ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே வந்து 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. சரிங்களா? 1/4 இன்ச் விட்டால் கூட போதும். அந்த 1/4 இன்ச்சோ அல்லது 1/2 இன்ச்சோ அதில் வச்சு ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். சரிங்களா? சென்ட்ரு பாயிண்ட்டை மட்டும் நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டு இந்த கிராஸை வந்து கொடுத்துக்கலாம். இந்த கிராஸ் வந்து கரெக்டாக இருக்கும். சென்ட்ரு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வெட்டிட்டிங்கன்னா போதும். சரிங்களா? அது இல்லை அளவு ப்ளவுஸில் இருக்கிறபடி தான் வேணும்னா அளவு ப்ளவுஸில் இருக்கிறபடி கீழே வந்து 1/2 இன்ச் விட்டுட்டு தையலுக்கு அதில் இருந்து சென்ட்ரு பாயிண்ட்டை மாற்றாதீங்க. 2 சைடில் மட்டும் வந்து மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு வெட்டிக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த அளவை வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த லென்த்தை வந்து வச்சுக்கோங்க. பட்டியினுடைய லென்த்தை மெஷர் பண்ணிவிட்டு அந்த லென்த்தினுடைய அளவில் வந்து நீங்கள் லாஸ்ட் எண்டு வந்து வளைச்சிக்கோங்க. லாஸ்ட் அதை விட்டுட்டு கடைசி கார்னரில் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு வெட்டினீங்கன்னா தப்பாக வந்துடும். அதனால் பட்டியினுடைய லென்த்தை மெஷர் பண்ணி அந்த இடத்துல கார்னர் ஜாயிண்ட்டு அதாவது பட்டியினுடைய அகலம் வந்து கார்னர் பகுதி இருக்குது பாருங்கள், சைடு ஜாயிண்ட் சைடு, அந்த சைடில் வந்து அந்த அளவு வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்து